சார் இப்போ இந்த பேங்க்லேருந்து கடன் வசூல் பண்ண வர்றாங்களா சார், வசூல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சில இடங்கள்ல நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அது பெரியவங்கள்ட்ட வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிற நபர்கள்ட்ட என்ன மாதிரி சார் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? பொதுவாக இந்த மாதிரி வசூல் பண்ண வர்றவங்க வந்து அவங்க ரொம்ப மரியாதையோடு தான் நடத்தணும். அந்த நீ நான் பேசுறது, உரிமையில் பேசுறது, அவமானப்படுத்துறது, நீ வந்து எதுக்கும் வக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க அவங்க மத்தியில் பேசுறது அது வந்து முதல்ல தப்பு. ஓகே, அது வந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. ஓகே, அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் மீறும்போது கண்டிப்பாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்கப்படும். அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம். சார் ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஒரு நம்மளை வந்து கூச்சப்படுற மாதிரி பேசுறது, இல்லை அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாக. அது வந்து ஐபிசி, பழைய ஐபிசியில் செக்ஷன் 503யும் 506 அட்ராக்ட் ஆகும். பிஎன்எஸ் 351 கன்சூமர் ப்ரொடெக்ஷன் லா அப்படின்படி அது வந்து தவறு. அந்த தவறு அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் 100% கொடுக்க முடியும், தாராளமாக கொடுக்கலாம். சார் பொதுவாக வந்து வாடிக்கையாளரை வந்து அசிங்கப்படுத்துகிற விதமாக அவங்க தொழில் பண்ணுற இடத்துக்கோ வீட்டுக்கோ வந்து கேட்கறக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கா? பொதுவாக அந்த வேலை நேரத்தில் வந்து போகலாம். அவங்கள வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு போகிற மாதிரி தான் இருக்கணும், இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் நிர்பந்திக்கிறதுக்கோ, திட்டுறதுக்கோ, தகராறு பண்ணுறதுக்கோ, அவமானப்படுறதுக்கோ, கேலி செய்கிறதுக்கோ போனால் அது வந்து மிகப்பெரும் ஒரு குற்றமாகும். ஓகே, அந்த மாதிரி வசூலுக்காகவே இந்த மாதிரி கலாட்டா பண்ணி வசூல் பண்ணுறதுனா அது வந்து சட்டவிரோதம். அவங்க வந்து கூண்டாஸில் கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன், வாடிக்கையாளரை மிரட்டுனா என்ன சார் தண்டனை? பிஎன்எஸ் 352 படி அவங்களுக்கு வந்து 2 வருஷம் தண்டனை, இல்லைனா ஃபைனு, இல்லை ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வசூலிப்பவர்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணியத்தோடு அவங்க வாடிக்கையாளரை அணுகுனா தான் நீங்கள் அதிலேருந்து தப்பீங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து நிறுவனத்துக்காக நான் வந்து ஒரு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வாடிக்கையாளரை போய் கண்ணாமண்ணான்னு திட்டி எதாவது பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறேன். சார் இந்த புகாரை நம்ம வந்து எந்த இடத்துல சார் பதிவு செய்ய வேண்டும்? இது வந்து போலீஸில் பண்ணலாம், பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் கீழே பண்ணலாம், ஆர்பிஐக்கு கீழே இருக்க பேங்கிங் ஒம்புட்ஸ்மேனில் பண்ணலாம். சரி, இந்த ரெண்டுலேயும் பண்ணி உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், அதாவது கன்சூமர் கோர்ட், கன்சூமர் ஃபோரமுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேரில் நடவடிக்கை எடுத்து காம்பன்சேஷன் வாங்க முடியும். சார் வங்கியில் வந்து தவறான முறையில் தான் வசூல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சா அது என்ன காம்பன்சேஷனோ இல்லை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும் சார்? அதாவது மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு, அது தவிர்த்து ஹராஸ்மெண்ட்டு, பொருள் நஷ்டம், மான நஷ்டம் எல்லா வழக்கையும் போட்டு நார்மலாக வந்து ஒரு 10,000 ரூபா வசூல் பண்ணுறதுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியும் அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. மேலும் வேறு ஏதாவது தகவல் இல்லை உங்களுக்கு தெரியவில்லை, இந்த சட்டம் தெரியல, இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி கடன்காரங்க பிரச்சனையாக இருக்காங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஜென்ரலாக இருந்ததுன்னா கமெண்ட் கூட பண்ணலாம், கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.